தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருப்பதா வந்து தேர்தல் ஆணையம், அதாவது 11 நாளுக்கு அப்புறம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருப்பதா சொல்றாங்க. அதுல பல சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. ஆமா, நடவடிக்கை எப்படி? பல சந்தேகங்கள் எழுப்புறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு சரியான பதில் கொடுக்கல. எதனால் இப்படி ஆச்சுங்கிற காரணத்தையே சொல்லல. தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியினுடைய ரப்பர் ஸ்டாம்பா இருக்கு. அதனால நம்ம நியாயம் கிடைக்காது. அதே மாதிரி சிசிடிவி கேமராக்கெல்லாம் பல வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அணைத்து வைக்கப்படுறதா சொல்லப்படுது. எப்படி நீங்க ஏதாவது அது எந்தெந்த இடத்துலங்கிற குறிப்புகள்லாம் வரல. எந்தெந்த இடத்துல அப்படி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி வந்தா சொல்லலாம். அது மாதிரி கர்நாடகா வந்து காவிரி நீரை திறக்க முடியாதுங்கிற மாதிரி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. மீண்டும் நீதிமன்றத்துடைய உத்தரவையும் மதிக்காமல் தண்ணீர் திறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை எப்படி? அது ஒரு ஆணவமான பேச்சு. நம்முடைய உரிமையை கேட்கிறோம். காவிரியிலே கண்ணீர் கேட்பது பிச்சை அல்ல, நம்முடைய உரிமை. அந்த காவிரியிலே வரவேண்டிய தண்ணீரை கபினிக்கு வரவேண்டிய தண்ணீரையும் கிருஷ்ணராஜசாகருக்கு வரவேண்டிய தண்ணையும் தடுக்கிற விதத்தில் தான் அங்கே மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கிறார்கள். அப்படி வருகிற பொழுது நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது. தமிழ்நாடு தாகத்தாலே தவிக்கும், பட்டினியாலே தவிக்கும். நஞ்சை நிலங்களெல்லாம் தரிசு நிலங்களாகும். ஆகவே இது நம்முடைய உரிமை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார பிரச்சனையில் நாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு நாங்கள் ஏற்கனவே காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து அந்த டெல்டா பகுதி பூராவிலும் ஒவ்வொரு ஊருக்கும் நான் சென்று இந்த மேகதாட்டுவை கொண்டு வந்தால் உங்களுக்கு யாருக்கும் தண்ணீர் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, கட்டிடங்களே இடிந்து விழக்கூடிய ஆபத்து ஏற்படும் என்று சொன்னோம். அந்த 180 பிரதிநிதிகள் அதிலே கலந்து கொண்டார்கள், அமைப்பின் பிரதிநிதிகள். அதன்படி மத்திய சர்க்காருடைய அலுவலகங்களை முற்றுகையிட வேண்டும் என்று சொன்னேன். அதேபோல நாங்கள் முற்றுகையிட்டு கைதானோம். அப்பொழுதே எச்சரிக்கை விடுத்தேன். தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடாவிட்டால் நமக்கு நியாயம் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, நிலங்கள் தரிசாகும், பட்டினி சாவுகள் ஏற்படும். எத்தியோப்பியாவை போல இது ஒரு பட்டினி பிரதேசமாக மாறும். ஆகவே கவனத்தோடு இருந்து அரசும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி கர்நாடகத்தினுடைய போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் போராட வேண்டும். ஆனால் மத்திய சர்க்காருடைய அமைச்சர், முன்பிருந்த அமைச்சரும் சரி இப்பொழுது இருக்கிற அமைச்சரும் சரி, நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் அணையை, நாங்கள் எதிர்ப்பது போல் எதிர்ப்போம், ஆனால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று டிசம்பர் 14-15 2012 ஒரு கூட்டம் போட்டு அதிலேயே சொன்னார்கள். நான் கிருஷ்ணகிரியிலே போய் 1000 தோழர்களோடு போய் ஆர்ப்பாட்டம் செய்தோம், அந்த எல்லையிலே போய் நின்று கொண்டு. ஆகவே ஆபத்து தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது காவிரி பிரச்சனையிலே. அதை நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சரும் இந்த அரசும் அதற்கு இடம் கொடுக்காமல் தடுத்து நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசின் பின்னாலே நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.